இன்னைக்கு மாமா என்ன டைப் பிரியாணி பண்றீங்க? என்ன பிரியாணி? மச்சியா மச்சி சும்மா எடுக்கல. அது என்ன? அது என்ன? மெல்ட் பண்ணிட்டாங்க பிரியாணி. 4 கிலோ காலையில நைட்டுக்கு நாளைக்கு இதான் நீங்க சாப்பிடணும். இதான் நீங்க சாப்பிடணும். எடுத்துக்கலாம். சிக்கனா மட்டனா? இதுதான் ஃபேட்டு. அது என்ன? இது வந்து பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தலை மூணையும் பச்சை மிளகா 1 கிலோக்கு 7 பச்சை மிளகா, 7 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரியாணி இலை. 5 கிலோக்கு மேலே போடுறாங்க போடலாம். 1 போடலாம், 4 கிலோ போடலாம். சும்மா வீடியோ எடுத்து இது வந்து சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன். நெய் வந்து நெய் ஊற்றா இதே வேக வச்சேன் கறி அது நெய் அப்போதான் இது சாப்பிட நல்லா இருக்கும். மாமா என்ன ஆட் பண்ணீங்க? அது என்ன ஆனியன்? மாமா என்ன ஆட் பண்ணீங்க? இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். வீட்டு குக்கிங் சேனல். இப்போ அம்மா கிளம்பிட்டாங்களா? இப்படி எடு. புது கெஸ்ட் வந்திருக்காங்க. மெயின் குக்கரோட கதன். மெயின் குக்கரோட கதன்.
அப்பா எஸ் அங்க பிள்ளைங்க அப்பா அந்த பாத்ரூம்ல இருந்து போறீங்களா? பாத்ரூம் போறீங்களா? இந்த உங்களுக்கு வந்து இந்த அடிப்பு இருக்காது அவ்வளோதானே? அதுக்கு ஸ்மெல் போயிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போயிடுச்சா? உங்களுக்கு இருக்கு ஆக்சுவலி என்ன இருந்துச்சுன்னா சின்னங்கேட்டை வந்து அப்புறம் தான் 2 hours இப்படியே எடுத்துட்டு இருப்பியா? இப்போ என்ன ஆட் பண்ணீங்க எடுத்து விடுங்க. அடி பிடிச்சிருக்கல மாமா டொமேட்டோ தக்காளி வந்துருமா? ஒரே ரைஸ் நல்லா மசாலா ஆகுதுன்னு அர்த்தம். தக்காளி வெந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். தம் பிரியாணி இது தம் பிரியாணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சு போட மாட்டாங்க. ஆமாம் போடல. இப்போ தயிர் ஆட் பண்ணுறீங்களா? ஆமாம் 400 1 கிலோவுக்கு இப்போ என்ன ஆட் பண்ணுறீங்க? பிரியாணி கரம் மசாலா இல்லை. பேச விடுங்க. இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் பிரகாஷ் மாமாவோட சீக்ரெட் மசாலா. சீக்ரெட் மசாலா. இது என்ன? கரம் மசாலா. இப்போ என்ன ஆட் பண்ணுறீங்க? சில்லி பவுடர், மிளகாத்தூள். இன்னும் கம்மியாக தான் போடணும் பாப்பா. நார்மல் தூள். ஏன்னா அப்படியே நல்லுமா. ஃபர்ஸ்ட் பீஸ் போடுறா அப்படி பரவாயில்ல. என்னமாச்சு? இப்போ என்ன ஆட் பண்ணீங்க? சிக்கன். மறுசுக்கணும். நல்ல கொஞ்சம் மசாலா வெந்துச்சுன்னா மசாலா அவ்வளோதான் அரிசி போட்டு ஆக்சுவலாக இதில் அரைக்கிறது இருக்கும். இந்த ஆயில் தயிர் எல்லாமே அரைக்கிறது. இப்போ தண்ணி ஆட் பண்ணீங்களா? தண்ணி குடிச்சிட்டு வரணும், அது சரியா இருக்கு. மசாலா சூப்பராக இருக்க மசாலா. இங்கே கொஞ்சம் தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம உப்பு இல்லை. அந்த உப்பு இல்லை தான். நாங்கள் மசாலாக்கு ரெடியாக வெயிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான் ஒரு சின்ன பீஸ் ஒன்று. சிக்கன் வெந்துருச்சு.
ஆயிடுச்சு, ஆனால் ஸ்டில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆட் பண்ணுறீங்க? தண்ணி ஊற்றிடக்கூடாது. நெய் வந்து இப்போ லெமன் போடுறாங்க. நெய் கொஞ்சம் நெய் கரெக்டாக எவ்வளோ இருக்குது அதில் பாதி லெமன் போட்டு நெய் போடுறாங்க. போதும் போதும் அக்கா உட்கார வேண்டியது இல்லையா? ஆல்ரெடி ஆகிட்டு வருது. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? ஓகேவா? இது பாரு பாரு அடி பிடிச்சிடும். நம்ம கல்யாணம் தம்பு எடுத்துக்கணும். கற்பூர கல்ல நீங்க காலை 8 மணிக்கு கிளம்பிட்டீங்கன்னா நானும் டக்குனு வேலையை ஆரம்பிச்சேன். நாங்கள் எல்லாம் கிளம்பி வெளியே வந்துட்டோம். இந்த பசங்களை நல்லா இருக்கா? டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டு போயிடுவேன்.